இருள் என்பதும் இருவினை என்பதும் இறைவன் என்ற அவனுக்கு இல்லை. ஆனா நமக்கு என்ன இருக்கிறது? இருளும் இருக்கிறது, இருவினையும் இருக்கிறது. அப்ப நாம இந்த இரண்டின் வயப்பட்ட காரணத்தினாலதான் செத்து செத்து பிறந்து கொண்டு இருக்கோம். நாம இன்னைக்கு வரை எத்தனை பிறப்புக்கு உட்பட்டு இருக்கோம் கணக்கு தெரியல. இனி எத்தனை பிறப்பு எடுக்க போறோம் கணக்கு தெரியல. எல்லாம் பார்த்தோம்னா வியந்து போய் அதிர்ச்சிக்குள்ளாயிடும். அவ்வளவு பிறப்பு இன்னைக்கு வரைக்கும். ஆனா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே என்றார் மணிவாசகர். அப்ப நாம இதுகாலம் பிறந்த பிறப்பு எண்ணிக்கையற்றது. நீ எத்தனை பிறக்க போறன்னு தெரியாம நிக்கிறோம். இந்த சுழற்சியிலிருந்து வெளியே வரணும்னா இறைவன் என்ற ஒருவனை துணையாக பெறவில்லை என்றால் நாம் இதிலிருந்து வெளியே வர முடியாது. இதாங்க அடிப்படையான செய்தி. சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே என்று திருநாவுக்கரசர் பெருமான் திருநீர் பூசுகிற பொழுது சிவாய நம என்று நீரணிந்தேன் என்று பதிவு செய்திருக்கிறார். திருமூலர் குறிப்பிடும் பொழுது கங்காரம் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரேயாமாக தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வன். திருநீற்றை எப்படி பூசணுமா? மங்காம பூசணும். அதே அர்த்தம். பார்க்கும் போதெல்லாம் திருநீரை பூசிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சு போச்சு தெரியற மாதிரி தோணுச்சுன்னா எடுத்து முதல்ல பூஜை. அறம் குழந்தைகள் மரம் என்பதற்கு என்ன பொருள் கேட்டால் இறைவனை உள்ளத்துல நினைந்து செய்யப்படுவன எல்லாம் அறம். இறைவனை மறந்து செய்தால் நீங்கள் செய்வது அறமாக இருந்தாலும் கூட அறத்தின் பயன் உங்களை வந்து சேராது. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமையும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ, துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய். இப்பொன்னி இம்மணி நீ, இம்முற்றும் நீ, இறைவன் நீ, செல்வன் நீயே. அத்தனை உறவையும் உலகத்துக்கு மொத்த உறவையும் அந்த பாட்டை வச்சுட்டார். அது சொல்லப்படாத உறவுகளே இல்லை.